நான் யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் சம்பளம் என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஏய், அதெல்லாம் குப்பையில போய் போடு எல்லாத்தையும். அவள் சொல்றான், எனக்கு லாபமான எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி அதை நான் விட்டுட்டேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உன்னுடைய பதவி காலம் நிலைத்து நீடித்து இருக்க வேண்டுமானால், உன்னை உயர்த்தின உன் தேவனுக்காக நீ தாழ்மைப்பட்டு மனம் திரும்பி அவருடைய வழியிலே நீ நடக்க வேண்டும். பெருமையானதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எவ்வளவுதான் தேவனுடைய ஆலோசனை கேட்டாலும் இருதயத்தில் இருக்கிறாய். இன்றைக்கு இருக்கிற மனிதர்களும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் இவனை போலவே இருக்கிறாங்க.